தனுசு ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டத்தை தேடி அலைய வேண்டாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமே உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்கள், உங்கள் பொன்னான காலம் இப்போது தொடங்குகிறது. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு கூண்டு அல்ல, அது ஒரு வானம். அவர்களை கட்டி போட முயன்றால் பறக்க தெரிந்த பறவையை கூண்டில் அடைத்த மாதிரி ஆகும். அவர்கள் எந்த உறவிலும், எந்த வேளையிலும், எந்த சூழ்நிலையிலும் நான் மூச்சுவிட முடியுமா என்பதையே முதலில் பார்ப்பார்கள். கட்டுப்பாடுகள் அதிகமான இடங்களில் அவர்கள் உடலால் இருந்தாலும் மனதளவில் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் விதிகளுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் விதிகள் மனிதனை அடக்கக்கூடாது என்பதே அவர்களின் தத்துவம். அவர்களின் சுதந்திர விருப்பம் திமிரல்ல, அது அவர்களின் இயல்பு. அந்த இயல்பை புரிந்து கொண்டால் அவர்களோடு வாழ்வது ஒரு பயணம் போல இருக்கும். புரியாமல் தடுக்க முயன்றால் அது ஒரு போராட்டமாக மாறிவிடும். தனுசு ராசிக்காரர்களின் மனம் ஒரு இரவத்தில் நின்று பழகியதல்ல. அவர்கள் உடல் ஒரு ஊரில் இருந்தாலும் மனம் வேறு உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய சிந்தனைகள், இவையே அவர்களுக்கு உயிர். ஒரே வாழ்க்கை, ஒரே வழக்கம், ஒரே உடையாடல் என்றால் அவர்களுக்கு மூச்சு திணறல் வரும். இதற்கு பிறகு என்ன என்ற கேள்வி அவர்களின் உள்ளுக்குள் எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்கள் சுற்றி பார்ப்பதில், படிப்பதில், கேட்பதில், அனுபவிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்க்கையை ஒரு புத்தகமாக நினைத்தால் தனுசு ராசிக்காரர்கள் அதில் ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்க மாட்டார்கள். புதிய பக்கங்களை தேடி விரைவாக புரட்டுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை மறைத்து பேசத் தெரியாதவர்கள். இனிமையான பொய்களை சொல்வதை விட கசப்பான உண்மையை சொல்லிவிடுவார்கள். அதனால் அவர்கள் சிலருக்கு பிடிக்க மாட்டார்கள், சிலருக்கு மிகவும் பிடித்தவர்களாக மாறுவார்கள். அவர்களின் வார்த்தைகள் கத்தி போல நேராக வரும், ஆனால் அந்த கத்தியில் விஷம் இல்லை. நான் இப்படித்தான் என்று சொல்லிவிடும் தைரியம் அவர்களுக்கு உண்டு. யாரையாவது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, ஆனால் உண்மை மறைக்கப்படக்கூடாது என்பதே அவர்களின் பிடிவாதம். இந்த நேர்மையான குணம் அவர்களை மனிதர்களிடம் வெளிப்படையாக வைத்தாலும் சில சமயம் அவர்களை தனிமையிலும் நிறுத்திவிடும். தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை மட்டும் தேடவில்லை, அவர்கள் அர்த்தத்தை தேடுகிறார்கள். நான் வாழ்கிறேன், ஆனால் ஏன் என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். அதனால்தான் தத்துவம், மதம், ஆன்மீகம், உலக வரலாறு, மனித மனம் போன்ற விஷயங்களில் அவர்கள் ஈர்ப்பு கொள்வார்கள். ஒரு விஷயத்தை மேலோட்டமாக தெரிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை, அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். பல தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஆசிரியர்களாக, பேச்சாளர்களாக, வழிகாட்டிகளாக மாறுவதற்கு காரணம் இதுதான். அவர்கள் கற்றதை தங்களுக்காக மட்டும் வைத்து கொள்ள மாட்டார்கள், அதை மற்றவர்களுக்கும் பகிர விரும்புவார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் காதலிலும், நட்பிலும், குடும்பத்திலும் நான் நானாக இருக்க முடியுமா என்பதே முக்கியம். அதிக சந்தேகம், அதிக கட்டுப்பாடு, அதிக அழுத்தம் வந்தால் அவர்கள் மெதுவாக அந்த உறவிலிருந்து மனதளவில் விலகத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்களை நம்பி அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களின் உலகத்தை புரிந்து கொண்டால் அவர்கள் மிகவும் நேர்மையான துணையாக மாறுவதால் காதலில் அவர்கள் பிடித்து கொள்வதில்லை, சேர்ந்து பயணம் செய்ய விரும்புவார்கள். நீ என் வாழ்க்கை என்பதை விட நீ என் பயண துணை என்ற வார்த்தை அவர்களுக்கு பொருத்தமானது. தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக பார்க்க மாட்டார்கள், அது ஒரு அனுபவம். விழுந்தாலும் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள். அதிக நாட்கள் சோகத்தில் மூழ்கி இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. அடுத்தது என்ன என்ற கேள்வி அவர்களை மீண்டும் எழ வைக்கும். இந்த மனப்பான்மைதான் அவர்களை வாழ்க்கையில் பலமுறை புதிதாக தொடங்க வைக்கும். சிலர் ஒரே வாழ்க்கையில் பல வாழ்க்கைகள் வாழ்ந்த மாதிரி இருப்பார்கள். அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் தான். தனுசு ராசிக்காரர்களின் சிரிப்பில் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். பெரிய பிரச்சனை இருந்தாலும் சிறிய விஷயத்தில் சிரிக்கத் தெரியும் மனம். வாழ்க்கையை அவர்கள் மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சிலர் அவர்களை அலட்சியமானவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை சுமையாக அல்ல, பயணமாக பார்க்கிறார்கள். அந்த குழந்தை மனம்தான் அவர்களை மனதளவில் இளமையாக வைத்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தேடுவது ஒரு எல்லையில்லா அனுபவம். பணம், பதவி, புகழ் எல்லாம் இரண்டாம் இடம். நான் உலகத்தை பார்த்தேனா, நான் என்னை கண்டுபிடித்தேனா, நான் உண்மையான வாழ்ந்தேனா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதில் கிடைத்தால் போதும். அவர்கள் இறுதியில் நினைவில் இருப்பது அவர்கள் சேர்த்த சொத்துக்காக அல்ல, அவர்கள் வாழ்ந்த விதத்துக்காக. அதே போல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு கணக்கு சமன்பாடாக பார்க்க மாட்டார்கள். இது சரியா, இது தவறா என்ற இரட்டை பதில்களுக்குள் அவர்கள் தங்களை அடைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு விரிந்த கேள்வி போல பல பதில்கள் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம். அதனால்தான் அவர்கள் ஒரே கருத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இது இப்படியும் இருக்கலாம் என்று சிந்திப்பார்கள். இந்த மனப்பான்மை அவர்களை மதம், கலாச்சாரம், மொழி, நாடு போன்ற எல்லைகளுக்கு அப்பால் சிந்திக்க வைக்கும். ஒரே ஊரில் பிறந்தாலும் உலக மனம் கொண்டவர்களாக மாறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான பசி இருக்கும். அது உணவுக்கான பசி அல்ல,
சத்தியத்திற்கான பசி, எது உண்மை எது பொய் என்ற கேள்வி அவர்களை அமைதி விடாது. யாராவது நடிக்கிறார்கள் என்றால் அதை அவர்கள் விரைவில் உணர்ந்து விடுவார்கள். பொய்யை பொய்யென்று சொல்ல தயங்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் சிலருக்கு பிடிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை நம்புகிறவர்கள் அவர்களை மிக அதிகமாக நம்புவார்கள். அவர்களுடைய உலகத்தில் உண்மை என்பது கடினமாகத்தான் இருந்தாலும் மதிப்புடையது. தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை விட சலிப்பு அதிகமாக பயமுடுத்தும். பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி வாழ்க்கை வந்தால் அவர்கள் உள்ளுக்குள் சுருங்கி விடுவார்கள். ஒரே வேளை, ஒரே நேரம், ஒரே மனிதர்கள், இந்த சுழற்சி அவர்களுக்கு மெதுவான சிறை போல. அதனால்தான் அவர்கள் அடிக்கடி மாற்றங்களை விரும்புவார்கள். வேலை மாற்றம், இடமாற்றம், பழக்க மாற்றம் இவை அவர்களுக்கு பயமுள்ள புத்துணர்ச்சி. தனுசு ராசிக்காரர்கள் வாக்குறுதி கொடுப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு முறை சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வலுவாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தங்கள் திறனை விட அதிகம் வாக்குறுதி கொடுத்து விடுவார்கள். நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன பிறகு அதை செய்ய முடியாத நிலை வந்தால் அவர்கள் மனம் அதிகமாக குற்ற உணர்வு அடையும். அதனால்தான் வயது கூட கூட அவர்கள் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்ல பழகுவார்கள். நான் கண்டிப்பாக செய்வேன் என்று அல்ல. தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளில் நேர்மையை முதன்மை வைப்பார்கள். ஆனால் மென்மையை சில நேரங்களில் மறந்து விடுவார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அவசரம் எதிரில் இருப்பவரின் மனநிலையை கவனிக்க விடாமல் செய்துவிடும். அதனால் அவர்கள் சில உறவுகளை வார்த்தைகளால் உடைத்து விடுவார்கள். செயலில் அல்ல. பின்னர் தான் நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்று வருத்தப்படுவார்கள். இதுதான் அவர்களின் மனித பிழை. மனம் நல்லது, சொல் கூர்மையானது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு வசதி. பணம் இருந்தால் பயணம் செய்யலாம், படிக்கலாம், அனுபவிக்கலாம். இந்த கணக்கு தான் அவர்களின். அதனால் அவர்கள் பணத்தை சேமிப்பதில் சில நேரங்களில் அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அவர்களை கற்றுத்தரும். அனுபவம் மட்டும் போதாது, பாதுகாப்பு வேண்டுமென்று. அப்போது அவர்கள் பணத்தை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் பணத்தை வாழ்க்கை என்று நினைக்க மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர்களை இயக்குவது பயமல்ல, ஆர்வம். நான் தோற்று விடுவேனா என்ற கேள்வியை விட நான் என்ன கற்றுக்கொள்வேன் என்ற கேள்வி அவர்களை முன்னே நகர்த்தும். வாழ்க்கையை அவர்கள் ஒரு போட்டியாக அல்ல, ஒரு பயணமாக பார்க்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பதை உலகம் அளக்கும் அளவுகோலால் அல்ல, தங்கள் மனம் அளக்கும் அளவுகோலால் தீர்மானிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் யோகங்கள் உண்டு. உறவுகள் மேன்மை அடையும். அவர்களால் சந்தோஷங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த பல நிலைமைகள் மாறும் அமைப்பு உள்ளது. யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். துணைவியிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேசுவதும் நல்லது. விளையாட்டாக துணைவியிடம் பேசுவது கூட தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லாவற்றிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுவதும் நல்லது. குரு 7ஆம் இடத்தில் இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்வதும் நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளுடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளும் அமைப்புகள் ஏற்படும். குருவின் பார்வையில் இருப்பதால் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டம். வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழிலில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்திகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். எப்போதும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு செய்வது, நாராயணத்தில் உள்ள 100வது பாடலை கேட்பது நன்மைகளை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் நல்லது. அதேபோல் தனுசு ராசி நேயர்கள், இந்த மாதம் கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக நல்ல சம்பவங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். நிதி நிலைமை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்பாடு அடையும். பணப்பற்றாக்குறை என்கின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு கடன்களை அடைக்க முடியாவிட்டாலும் சிறு கடன்களை அடைத்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறலாம். அலுவலகத்தில் தொல்லை தந்தவர்கள், உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் விலகிச் செல்வார்கள். சக ஊழியர்களும் நல்லிணக்கம் ஏற்படும். வேலைகளை செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு எண்ணம் ஈடேறும். கலை, ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நட்பு வட்டம் பெருகும். அக்கம் பக்கத்துடன் நல்லிணக்கம் ஏற்படும். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களை வாட்டி வதைக்கக்கூடும். குறிப்பாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வெளி உணவுகளை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும்.
படிப்பில் அதிக கவனம் செலுத்தி முன்னேறுவீர்கள். நேர்காணல் முடித்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு வேலைக்கு சேர்வதற்கான அழைப்புகள் வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் தைரியத்துடன் எந்த காரியத்தையும் தொடங்கலாம். இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுப்பதும் நல்லது. தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குவது நல்லது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் அர்ப்பணை செய்து வழிபடவும். ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது மன அமைதி தரும். இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மேலும் ஆழ்ந்த சிந்தனைகள், சிறிய சாகசங்கள், கற்றலுக்கான முயற்சிகள், சமூகத்துடன் விரிவான உரையாடல் இந்த மாதம் உண்மையில் தனுசு ராசி கொண்டவர்களுக்கு பரபரப்பான ஒரு மாதமாகவே இருக்கும். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களை அடையவும், தொழில்முறை வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கவும் தேவையான திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை அடைய முயற்சிக்கும் அதே நேரம் உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யவும் முயற்சி செய்வீர்கள். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது அன்பும் அரவணைப்பும் நிறைந்து காணப்படும். உங்கள் காதல் துணையுடனான போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீர்கள். காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பீர்கள். காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்களின் வாழ்க்கையில் இனிமையான சந்திப்புகள் நிகழும். புதியவர்களின் நட்பு விரைவில் காதலாக மாறும். உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும் தருணங்கள் நிகழும். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும். விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மன நிறைவான மற்றும் நிம்மதியான வாழ்க்கை காணும் வழிகள் கிடைக்கும். திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். குறிப்பாக வீட்டில் இருக்கும் இளையவர்களின் திருமண காரியங்கள் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். உறவினர் வீட்டு விஷயத்தில் முக்கிய நபராக இருப்பார்கள். பணிகள் அனைத்தையும் எடுத்து செய்வார்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை கொண்டு வர தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்வார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல்களை சமாளிக்க பணிகளுக்கு இடையே ஓய்வெடுங்கள். ஆரோக்கியமான உணவு வழக்கத்தை கடைபிடிங்கள். நாள்பட்ட நோய் பிரச்சனை கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். திடீர் பயணங்கள் கூடாது. நீண்ட தூர பயணங்களையும் தவிர்த்திடுங்கள். தூக்கமில்லா இரவை தவிர்த்திடுங்கள். தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பரபரப்பாக செல்லும் ஒரு மாதமாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் பணிகளை எளிதாக மாற்றலாம். சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணலாம். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. பணிகளை முடிக்க கடினமான உழைப்பை நல்க வேண்டியது இருக்கலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய மாதம் தவிர்த்திடுங்கள். அமைதியாக இருங்கள். தேவையற்ற செலவுகள் காரணமாக பண விரயம் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவுக்கு வாய்ப்புகள் உள்ளதால் பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இன்றைய மாதம் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான உறவு நீடிக்கும். உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். இருவருக்கும் இடையில் நல்ல புரிதல் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பதட்டம் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது தோஷங்களை போக்க உதவும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. இந்த பலன்கள் பொதுவானவை என்றாலும் மிகச் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சி நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அபரிமிதமான வளர்ச்சிகளையும் கொண்டு வரும். சூரியன் அவர்களின் தொடர்பு மற்றும் துணிச்சலின் வீட்டில் அமர்வதால் இந்த காலகட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். மேலும் அவர்களின் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம். அவர்கள் முதலீடுகளை திட்டமிட்டால் என்றால் எதிலிருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக மாறலாம். அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றிகளை தரும். மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அடையலாம். மேலும் சாகச விரும்பிகளான தனுசு ராசியினருக்கு இன்றைய மாதம் உண்மையில் பரபரப்பான மாதமாக இருக்கும். சவால்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ள உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஊக்கமும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கி போராடுங்கள். எதிர்பார்த்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது அன்பும் அரவணைப்பும் நிறைந்திருக்கும். உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். காதல் துணை இருவரும் ஒன்றாக இணைந்து தங்கள் பொதுவான விருப்பங்களை கண்டறிவதோடு தங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவை எடுக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. இதனிடையே உங்கள் காதல் துணைக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்றும் வாய்ப்பும் சொல்லப்படுகிறது. காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்திக்கலாம்.
பள்ளிக்கால நண்பர்களின் அறிமுகத்தின் பேரில் அந்த ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. நண்பர்களுடன் நிகழும் சந்திப்பு தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி காணும் வாய்ப்புகளை கொண்டு வரும். புதிய சிந்தனைகளையும் கொண்டு வரும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நண்பரின் உதவியில் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பினை கொண்டு வருகிறது. கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்துங்கள். தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் செயல் திட்டங்களை செயல்படுத்தும் முன்னர் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒப்பந்தங்களை முடிப்பது தொடர்பான முக்கிய சந்திப்புகளின் போது தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பெரிய தொகையை கைமாற்றும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து முடிவு செய்வதும் நல்லது. கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகள் மற்றும் அதிகாரமிக்க பொறுப்புகளை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அறிவியல் துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கல்வியில் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொண்ட தனுசு ராசி நபர்கள் நாட்டிற்கு விளையாடும் வாய்ப்பினையும் பெறுவார்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நேரத்தை ஒரு கடிகாரமாக அல்ல, ஒரு ஓட்டமாக உணர்வார்கள். இப்போ என்ன செய்யலாம் என்ற கேள்வியை விட இப்போ நான் உயிரோடு இருக்கேனா என்ற கேள்வி அவர்களுக்கு பெரியது. அதனால் அவர்கள் சில நேரங்களில் தாமதமாக நடப்பார்கள், திட்டங்களை மாற்றுவார்கள், திடீரென்று முடிவெடுப்பார்கள். இது பொறுப்பிதால தன்மை அல்ல, வாழ்க்கையை கணக்கு புத்தகமாக மாற்ற விரும்பாத இயல்பு. அவர்கள் நேரத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டார்கள், நேரத்தோடு சேர்ந்து ஓட முயற்சிப்பார்கள். இதனால் சிலருக்கு அவர்கள் குழப்பமாக தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவமாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எதிர்ப்பை பகை என்று நினைக்க மாட்டார்கள். அது ஒரு சவால். யாராவது நீ முடியாது என்றால் அது அவர்களின் மனதில் ஒரு தீப்பொறி போல் விழும். நான் செய்து காட்டுகிறேன் என்ற எண்ணம் பிறக்கும். அவர்கள் சண்டை பிடிக்க விரும்பாதவர்கள். ஆனால் தங்களை தாழ்த்த நினைப்பவர்களை பார்த்தால் அமைதியாக இருப்பதில்லை. வாக்குவாதம் வந்தால் குரலை உயர்த்தாமல் கருத்தை உயர்த்துவார்கள். அவர்களின் போராட்டம் உடலோடு அல்ல, சிந்தனையோடு. அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிரிகளை உருவாக்காமல் விமர்சகர்களை உருவாக்குவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் சிரிப்பு வெறும் சிரிப்பு அல்ல, அது ஒரு மருந்து. துக்கம் சூழ்ந்த இடத்திலும் அவர்கள் ஒரு நகைச்சுவை சொல்லி சூழலை மாற்றிவிடுவார்கள். எல்லாம் சரியாக என்று நம்பும் மனம் அவர்களின் சிரிப்பில் தெரியும். சிலர் அவர்களை அதிகமாக சிரிக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் வாழ்க்கையை மிக கடினமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற தத்துவம் இருக்கும். அவர்கள் சிரிப்பது பிரச்சனையை மறப்பதற்காக அல்ல, பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை உருவாக்குவதற்காக. தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் என்பது வெறும் மனிதர்கள் அல்ல, பயண துணைகள். அவர்கள் நண்பர்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை கடக்க விரும்புவார்கள். ஆனால் அந்த நட்பில் சுவாசிக்க இடம் வேண்டும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டளை வந்தால் அவர்கள் மெதுவாக அந்த நட்பிலிருந்து விலகுவார்கள். உண்மையான நண்பரிடம் அவர்கள் எந்த முகமூடியும் போட மாட்டார்கள். சிரிப்பு, கோபம், சோர்வு எல்லாவற்றையும் வெளிப்படையாக காட்டுவார்கள். அதனால்தான் அவர்களோடு நட்பில் இருப்பது ஒரு திறந்த ஜன்னல் அருகில் இருப்பது போல இருக்கும். காற்றும் வரும், மழையும் வரும், வெயிலும் மேலும் இதையெல்லாம் தாண்டி காதலில் தனுசு ராசிக்காரர்கள் சற்றே வேறு மனிதர்களாக மாறுவார்கள். வெளியில் சுதந்திரத்தை விரும்பும் மனம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவருக்காக தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆனால் அந்த மாற்றம் அடக்கமாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக அல்ல. காதலில் அவர்கள் நீ என் சொத்து என்று நினைக்க மாட்டார்கள், நீ என் பயணம் என்று நினைப்பார்கள். ஒரே மனிதனோடு உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வரும். ஆனால் சந்தேகம், பிடிப்பு, கண்பு அணிப்பு அதிகமானால் காதல் அவர்களுக்கு சிறையாக மாறிவிடும். வெளியில் உலக மனிதராக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டிற்குள் வந்ததும் வேறு முகம் காட்டுவார்கள். குடும்பத்திடம் அவர்கள் அதிகமாக சத்தம் போட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்காக சுமையினை சுமப்பார்கள். குடும்பம்தான் அவர்களின் முதல் பள்ளி, முதல் பாதுகாப்பு. பெற்றோர் சொன்ன வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஆழமாக பதியும். அதனால் சில முடிவுகளை எடுக்கும் போது கூட அம்மா என்ன சொன்னால் அப்பா ஒதுக்கு கொள்வாரா என்ற எண்ணம் வரும். வெளி உலகில் சுதந்திரத்தை விரும்பும் மனம் வீட்டில் பொறுப்பாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் தவறு செய்தால் அதை ஒழிக்க முயற்சி மாட்டார்கள். நான் தவறு செய்தேன் என்று சொல்லும் தைரியம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த தவறு யாரையாவது காயப்படுத்தினால் அவர்கள் நீண்ட நாட்கள் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நான் இப்படி செய்திருக்க கூடாது என்ற குரல் ஒலிக்கும். அந்த குற்ற உணர்வு தான் அவர்களை மனிதர்களாக வைத்திருக்கிறது, கல்லாக மாறவிடாமல் காப்பாற்றுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பிறருக்கு மேலாக விற்க விரும்பாதவர்கள், பிறரோடு சேர்ந்து நிற்க விரும்புவார்கள். அவர்கள் தலைவராக வந்தால் நீங்கள் கேட்கணும் என்று சொல்ல மாட்டார்கள், நாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்வார்கள். அதிகாரம் அவர்களுக்கு முக்கியமல்ல, தாக்கம் முக்கியம். ஒருவரின் மனதில் ஒரு நல்ல எண்ணம் விதைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் பெரிய பதவியில் இல்லாவிட்டாலும் பெரிய மதிப்பில் இருப்பார்கள். இழப்பு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் உடைந்து போவார்கள், ஆனால் சிதறி போவார்கள் இல்லை. இது ஏன் நடந்தது என்று கேள்வி கேட்பார்கள். அந்த இழப்புக்குள் ஒரு பாடம் தேடுவார்கள். சில நேரங்களில் அந்த பாடம் உடனே கிடைக்காது, காலம் கழித்து புரியும். இழப்பை வெறுப்பாக மாற்றாமல் அனுபவமாக மாற்ற முயற்சிப்பதுதான் அவர்களின் வலிமை.
தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நின்று விளக்க முடியாதவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் குழந்தை போல சிரிப்பார்கள், முதியவர்கள் போல யோசிப்பார்கள், பயணிகள் போல நடப்பார்கள், ஆசிரியர் போல பேசுவார்கள். வாழ்க்கையை அவர்கள் ஒரு நிலையாக அல்ல, ஒரு பயணமாகவே வாழ்கிறார்கள். அதனால்தான் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது கடினம். ஆனால் புரிந்து கொண்டால் அவர்களோடு வாழ்க்கை சலிப்பே இல்லாத பாதையாக மாறிவிடும். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு ஏன் என்ற கேள்வி ஓடிக்கொண்டிருக்கும். யாராவது ஒரு விஷயத்தை இப்படித்தான் என்றால் அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இப்படித்தான், வேறு வழி இல்லையா என்று கேட்பார்கள். இந்த கேள்வி கேட்கும் பழக்கம்தான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர்கள் ஒரு பாடமாக மாற்ற முயற்சிப்பார்கள். சிலர் அனுபவத்தை சுமையாக நினைப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அதை புத்தகமாக மாற்றுவார்கள். அதனால்தான் அவர்களோடு பேசினால் சாதாரண விஷயங்களும் சிந்தனைக்குரிய விஷயங்களாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் உடலை மட்டும் பார்த்து வாழ்வதில்லை, மனதையும் சேர்த்தே பார்க்கிறார்கள். உடல் சோர்ந்தால் மனமும் சோர்ந்துவிடும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்வார்கள். அதனால்தான் நடக்குவது, பயணம் செய்வது, வெளியில் காற்று வாங்குவது இவை அவர்களுக்கு மருந்து போல. ஒரு அறைக்குள் நீண்ட நேரம் இருந்தால் மனம் அடைப்பட்ட மாதிரி தோன்றும். வெளியே சென்றால் மனமும் விரியும். அவர்களுக்கு உடைப்பயிற்சி என்பது வெறும் ஆரோக்கியத்திற்காக அல்ல, மனதை சீராக்கும் ஒரு வழி. சரி, ஜோதிடம் ஒரு கலை. அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.